சரி, அது பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், பல ஆண்டுகளாக ஒழிக்கணும்னு. எங்களுடைய வேதம் அப்படி இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு தனியாக ஒரு மேடை இருக்குது. அவர் ஒரு மேடையில் பேசுனா நம்ம ஒரு மேடையில் பதில் சொல்லுவோம். உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், பெருமாள் அப்படிங்கிறது யார்? முதல்ல பெருமாளுங்கிற சொல்லு தமிழ் சொல்லா வேறு மொழி சொல்ல? பாலில் கொழுப்பு இருக்கா இல்லையா? நெய்யில் கொழுப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் அந்த கொழுப்பில் திட்டுங்க? அது கேட்குது. சோயாபீன்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம், இதிலேருந்து கூட வந்திருக்கலாம். நீதிமன்றம் இவ்வளவு சொல்லும்போது நீ டப்புன்னு மாட்டு கொழுப்புன்னு எப்படி கிளப்பி விட்டாயின்னு கேட்குது. லட்டு உருட்டா 5 நிமிஷம் தம்பி, நீங்கள் 50 நாளாக உருட்டுறீங்க அந்த லட்டை. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது திசை வேறு மாதிரி வரும். நான் ரொம்ப வலியோடு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வித்தையெல்லாம் காட்டினீங்க. பல ஹெலிகாப்டர் பறந்துச்சு, விண்ணூர்தியிலெல்லாம் பறந்துச்சு. குரங்கணியில் நான் எரியும் போது இந்த ஹெலிகாப்டர்லாம் எங்கே போச்சு? அன்றைக்கி என்னை காப்பாற்று வந்திருந்தா, என்னை காப்பாற்றின ஹெலிகாப்டர் பறக்குது, என்னை காப்பாற்றின இந்த விண்ணூர்தி பறக்குதுன்னு நான் பார்த்துருக்கலாம். இவ்வளோலாம் இருக்குதுன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. அன்னைக்கு இராணுவ அமைச்சராக இருந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதே நிர்மலா சீதாராமன் அம்மா ஒரு அண்ணனான் அவருக்கு சொன்னது, யாரையும் அழைக்கக்கூடாது, மாநாட்டில் வந்து தேவையில்லாதது வரும், கட்சியை தொடங்கி அவர் தன்னில் கொள்கை என்ன லட்சியம் என்னன்னு பேசிட்டு வந்துடணும். அதுதான் தொடக்கத்துக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வளர்ந்துட்ட பிறகு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு மற்றவர்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது போக வைக்கிறது வேறு. தொடங்கும்போது தம்பி தான் பேசணும். சாமியை கொண்டுட்டேன்னு சொல்லலை, அறிவை தடுக்கிற யாராக இருந்தாலும் கொல்ல வேண்டியதுதான். அதில் ஒரு சாமி என்ன ஆசாமி என்ன அது ஒன்றும் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், நான் பிறந்த கிராமத்தில் நான் ஒரு 5வது பட்டதாரி. எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். இப்போ ரொம்ப எழுத்துக்கூட்டி படிப்பாங்க திருமண அழைப்புதல்களில். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம். ரொம்ப அருகாமையில் பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒவ்வொரு சிற்றூருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளின்னு கொண்டு வந்ததுனால நாங்கள்லாம் படித்தோம். என்னுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா, புதூர்னு ஒரு கிராமத்தில் ஹாஜி கே இப்ராஹிம் அலி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் இளையான்குடி மேல்நிலைப்பள்ளி, ஜாகிர் ஹுசைன் கல்லூரி, இதெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் வந்து எங்களுக்கு அருகில் கொடைவளலாக இருந்து கட்டிட்டாங்க. அதனால் நான் படிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா நானும் சுற்றிட்டு தான் தெரியணும். அது அந்த நிலைமை தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுது வேதங்கள்லாம்? நம்ம வேதம் என்ன சொல்லுது? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுங்குது, கற்றவருக்கு சென்றடலாம் சிறப்புங்குது. ஆனால் மனு தர்மம் அப்படி சொல்லலை. நீ கல்வி கற்றினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்பாய் அப்படின்னு சபிக்குது. அப்போ ஒரு கூட்டம் வருது, நம்ம முன்னோர்கள் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் பேயா போ நாயா போ, இப்போ படித்து மனுஷனா போன்ட்டு படிக்க வச்சாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அந்த குறுக்க ஒரு சாமி நிற்குதுல்ல, அந்த சாமியை தான் கொண்டேங்கிறார். பேச்சுவார்த்தை எங்கே உட்காந்து நடக்குது? அதெல்லாம் ஒன்று கிடையாது. கருத்து வந்து அவருக்கு சப்போர்ட்டா மக்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டா மக்களும் பேசிட்டு இருக்க நேரத்தில் சாமியை கொண்டுட்டேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? குறிப்பாக பவன் கல்யாண் வந்து திருப்பதியில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, தமிழ் மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. சனாதனம் வந்து இங்கே யார் ஒழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க ஒழிச்சிருவாங்க. சரி, அது பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், பல ஆண்டுகளாக ஒழிக்கணும்னு. எங்களுடைய வேதம் அப்படி இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லை. பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்கிறோம். ஏன்னா நாங்கள் உயிர்மை நேயர்கள், மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இருக்குங்கிறீங்க, நாங்கள் இல்லைங்கிறோம். நாங்கள் சகோதரத்துவம் சமத்துவம் எங்களுடையது. அப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. ஆனால் சனாதனம் இருக்குங்கிறீங்க. சனாதனம்னா என்ன? அது பெரிய விவாதம், அது பெரிய விவாதம். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு தனியாக ஒரு மேடை இருக்குது. அவர் ஒரு மேடையில் பேசுனா நம்ம ஒரு மேடையில் பதில் சொல்லுவோம். வேற இல்லை. நான் சொல்லும்போது எல்லோரும் என்னை திட்டினாங்க. நான் அதெல்லாம் பார்ப்பேன். இருங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அரசியல் செய்கிறதுக்கு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். பெருமாள் அப்படிங்கிறது யார்? முதல்ல பெருமாளுங்கிற சொல்லு தமிழ் சொல்லா வேறு மொழி சொல்லு? மால்னா என்ன? கருப்பு. நாங்கள் வணங்குற தெய்வத்தை, கடவுளை மரியாதை அழைக்கணும்னு பெருமாள் திருமால்னு கூப்பிட்டோம். அது எங்கால். பெருமாளுடைய வேலை என்ன தெரியுமா? அவர் முதல்ல யார் தெரியுமா? அவர் ஆடு மாடு மேய்ச்ச எங்கள் கூட்டத்தின் இறைவன் தான் பெருமாள். நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சவங்களுக்கு போய் தீட்டுப்பட்டுருச்சுங்கிறியே, நெய்ப்பட்டா கொழுப்பட்டாலும் தீட்டுப்பட்டுச்சுங்கிற, இதெல்லாம் வேடிக்கை.
பாலில் கொழுப்பு இருக்கா இல்லையா, நெய்யில் கொழுப்பு இருக்கா இல்லையா, அப்புறம் ஏன் அந்த கொழுப்பில் திட்டுங்க? அது கேட்குது. சோயாபீன்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம், இதிலேருந்து கூட வந்திருக்கலாம். நீதிமன்றம் இவ்வளவு சொல்லும்போது நீ டப்புன்னு மாட்டு கொழுப்புன்னு எப்படி கிளப்பி விட்டாயின்னு கேட்குது. அது நீதிமன்றமே கேட்குதுல்ல. இதிலேயே அரசியல் செய்கிறது. இப்போ நான் முதலமைச்சர் ஆந்திராலன்னு வச்சுக்கிறேங்க. ஐயோ இப்படி அவர் தம்பி கார்த்திகை சொல்கிறார், அது உணர்வுபூர்வமான சிக்கல், சென்சிட்டிவ் இஷ்யூ, விட்டுருங்கிறார். அந்த நெறியாளர் அதோட விட்டுருக்கணும்ல, விட்டுருக்கணுமா இல்லையா? அதானே நாகரிகம். திருப்பி உங்களுக்கு லட்டு வேணாமானோம்னா அதை விட்டுருங்கன்ட்டார், வேணான்ட்டார். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்க நீங்கள். ஒரு முக்கியமான பிரச்சனை எவ்வளோ இருக்குது, இது தெரியாமல் என்ன பண்ணணும்? சட்டுன்னு யார்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்த லட்டு விட்ட அவனை கூப்பிடு, யோ என்னையா கலந்து விட்ட, போயா இவனுக்கு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியா, வேற ஆளு கூடியா. ஒரு 5 நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும் தம்பி. இதை அகில உலக பிரச்சனையாக்கி லட்டு உருட்ட 5 நிமிஷம் தம்பி. நீங்கள் 50 நாளாக உருட்டுறீங்க அந்த லட்டை. இதெல்லாம் மானந்தான் முக்கியம் இல்லை. மானம், வீரம், அறம், இது 3 உயிர்னு வாழ்ந்த கூட்டம். அதனால் முக்கியம் நான் சொல்ல. ஆமாம், பெருந்தன்மை நினச்சிக்கோங்க, பெருந்தன்மை. இப்போ அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல இப்போ நாங்கள் பெரிய முதலீடு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கோம். அவர் ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறாரு. படம் ஓடணும். படத்தை பல பேர் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் ஒரு பேச அந்த முதலாளி, வாங்கின முதலாளி பாதிக்கப்பட, எதுக்கு சரிப்பா மன்னிச்சுக்கப்பா, இவ்வளோ தானே. மன்னிப்பு கேட்டதுனால தம்பி சிறியவர் ஆகிட்டார், அவர் மன்னிப்பு கேட்க வச்சதுனால பெரியவர் ஆகிட்டார். மன்னிப்பு கேட்ட தம்பி தான் பெரிய இல்லை. பிரச்சனை எதுக்கு முற்று வச்சிரு, மன்னிப்புல பிரச்சனை முடிவுக்கு வருதா, மன்னிச்சுக்க, அவ்வளோதானே. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா சத்துணவு டீச்சர் ஜாதி வேற இதுன்றதுனால அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் வெளியில போட்டு நிகழ்ச்சியில கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னமும் இது இன்னைக்கு நடக்கல, நிறைய நடக்குது. மதுரையில் இப்போ அந்த இஷ்யூ நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். உள்ள நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அரசியல் கட்சி தலைவர், உங்க பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, ஒரு பத்திரிகையாளர் போய் உட்காரும் போது அங்க உட்காரக்கூடாதுன்றாங்க. இங்கேயே அந்த தீண்டாமை உங்க பக்கத்துலயே வந்துருச்சு. என் பக்கத்தில் யார் அப்படி சொன்னது? உங்களை உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ் எங்கிட்ட தான் சொல்லி அனுப்புறாங்க, என்ன வெளில அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க. இது எதனால இதை பண்றீங்க? இல்லை, நீங்கள் பத்திரிகையாளர்னு தெரியுமா தெரியுதில்ல. படம் பார்க்கும்போது தொந்தரவாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். தம்பிக்கும் அந்த சிந்தனை இல்லை, படம் பார்த்த எங்களுக்கும் அந்த சிந்தனை இல்லை. நீங்கள் அப்படிலாம் அதில் ஒரு தீண்டாமைன்னு நினைக்காதீங்க. நாங்கள் தான் அதிக தீண்டாமை கொடுமையை அனுபவித்த கூட்டம். நீங்கள் போய் அதையே அப்படி சொல்கிறீங்க. அது வெப்பத்தால் தான் அந்த பாதிப்பு ஏற்படுச்சு, அதுக்கு அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாதுன்னு அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 15 லட்சம் பேருக்கான குடிநீர் அரசாங்கத்தால் வழங்குவது சாத்தியமில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. நான் அது ஒரு துயரந்தோய்ந்த நிகழ்வாக பார்க்குறேன். அதில் எனக்கு ஒரு பெரிய கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது திசை வேறு மாதிரி வரும். நான் ரொம்ப வலியோடு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வித்தையெல்லாம் காட்டினீங்க, பல ஹெலிகாப்டர் பறந்துச்சு, விண்ணூர்தியிலெல்லாம் பறந்துச்சு. குரங்கணியில் நான் எரியும் போது இந்த விளக்கேப்பெல்லாம் எங்கே போச்சு? ஓகே புயலில் 200 பேர் மேலே செத்து மிதந்தமில்ல கன்னியாகுமரியில். இதெல்லாம் எங்கே போச்சு? அன்றைக்கி என்னை காப்பாற்று வந்திருந்தால், என்னை காப்பாற்றின ஹெலிகாப்டர் பறக்குது, என்னை காப்பாற்றின இந்த விண்ணூர்தி பறக்குதுன்னு நான் பார்த்துருக்கலாம். இவ்வளோலாம் இருக்குதுன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. இது என்ன வித்தை காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இவ்வளவையும்? குரங்கணியில் தீப்பிடிச்சி எரிஞ்சமா இல்லையா ஒரு வாரம்? எங்கே போனீங்க நீங்கள்? அன்னைக்கு இராணுவ அமைச்சராக இருந்தால் அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதே நிர்மலா சீதாராமன் அம்மா இரவில் போய் எங்கே தேடுறதுன்னாங்க. நான் கேட்டேன், இப்போ ராத்திரியில் போர் வந்துருச்சு நமக்கும் சீனாவுக்குன்னா விடிய காலம் சண்டை வச்சுக்கிறோம்னு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நான் ஓகி புயலில் செத்து போனோம், காப்பாற்ற வரல. ரொம்ப நாள் தத்தளிச்சிருந்தான் மீனவன், 3 நாள் 4 நாள் நீஞ்சிட்டு இருப்பான், காப்பாற்ற வரல. ஆனால் இறந்து போன பிறகு அந்த மக்கள் கேட்டது, அந்த உயிரற்ற உடலையாவது எடுத்து கொடுத்தா நாங்கள் மரியாதையோடு அடக்கம் பண்ணிக்கணும், அதுக்கு கூட உதவ வரலை. இப்போ தினம் மீனவர்களை கைது பண்ணுறாங்க. நம்ம மீனவர்களை ஒரு 2 ஹெலிகாப்டரு, ஒரு இராணுவ உலங்கூர்தி அப்படியே ஒரு சுற்றி ஒரு கண்காணிச்சிக்கிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதிரி நாட்டு படை தொட பயப்படுவானா இல்லையா? ஏன் அதெல்லாம் செய்யலை? இது எப்போது ஒரு தடவை வித்தை காட்டுறதுக்கு. அது நீங்கள் என்ன பண்ணீங்க? அதே நேரத்தில் பகல் முழுக்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துனீங்களா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், நடந்துச்சா இல்லையா? அதை பற்றி யாருமே பேசலை. உடனே இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டீங்க. நான் வந்தது என் தம்பியுடைய படத்தை பார்த்து அதை பாராட்டி பேசுறதுக்கு. நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு இறந்தவங்களுக்கு உடனடியாக அரசாங்கம் 10 லட்சம் அறிவிச்சு.
சமீபத்தில் வானூர்தி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதில் 5 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கும் அறிவிச்சிருக்கு. ப்ளஸ் கலைஞர் நூற்றாண்டுன்னு அந்த பூங்கா இதுக்கும் வந்து குறைக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல விட்டுருங்களேன். இது சார் படத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம். நமக்கு எனக்கு நிறைய இடம் இருக்குது, நீங்களே என்னை நிறைய சந்திப்பீங்க. பக்கத்தில் சந்திக்கிற இடம் இதானே, இதை விட நெருக்கமாக டக்கு டக்குன்னு போட முடியும். அது இல்லை. இது என் தம்பியுடைய படம். நான் நிறைய நேரம் செலவழித்து அவனும் அங்கே படப்பிடிப்பிலிருந்து கோயம்புத்தூரில் வந்திருக்கான். நானும் நிறைய வேலையில் விட்டு வந்திருக்கேன். இது சார் படம் சம்பந்தமான கேள்வியில் எனக்கு கேளுங்க. நீங்கள் பேச்சு அது மாதிரி பேச்சு வரும்போது நான் ஒரு அண்ணனாக நான் அவருக்கு சொன்னது, யாரையும் அழைக்கக்கூடாது, மாநாட்டில் வந்து தேவையில்லாதது வரும், கட்சியை தொடங்கி அவர் தன்னில் கொள்கை என்ன லட்சியம் என்னன்னு பேசிட்டு வந்துடணும். அதுதான் தொடக்கத்துக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வளர்ந்துட்ட பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு மற்றவர்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது போக வைக்கிறது வேறு. தொடங்கும்போது தம்பி தான் பேசணும். அது நல்லா இருக்கு. இது வந்து உலக பொருளாதார கொள்கையிலிருந்து பேசி வரணும். நீங்கள் உலகம் வந்து இன்றைக்கி சந்தைமயப்படுத்தப்பட்டதுனால கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், சாலை போடுதல், பராமரித்தல், இது எல்லாமே வந்து தொழிலாயிருச்சு. அப்படிங்கும்போது கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரெல்லாம் விற்பனை பொருளாயிட்டதுனால தனியார் முதலாளிகள் தான் தரமாக கொடுப்பாங்கங்கிற ஒரு பொது புத்தி கட்டமைக்கப்படுது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என் தம்பி எடுத்த சார் படம் வந்து சிற்றூரில், எங்கள் ஊரில் எந்த முதலாளி வந்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைப்பான்? அங்கே லாபம் வருமா அவனுக்கு? அது வராது. அப்போ அது நகர்ப்புறங்களில் தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை தனியார் முதலாளிகள் கட்டி படிக்க வைப்பாங்க. அது அவங்களுக்கு லாபம் ஈட்டி தரும். ஒரு முதலாளி வந்து லாப தேவைக்கு தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு செய்ய மாட்டான். அப்போ சிற்றூர்களுக்கு கல்வி போகணும், ஏழை எளிய மக்கள் வாழுகிற, உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வாழுகிற இடத்துக்கு அறிவு போகணுங்கிறதா தம்பி எடுத்துருக்கிற சொல்ல வந்த கருத்து. அதை தான் அந்த சார் படத்தில் வலியுறுத்துகிறார். நீங்கள் கேட்குறது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கும்போது, தனியார் பள்ளிகளின் தரத்தை விட அரசு பள்ளியின் தரத்தை நம்மளால் உயர்த்தி கொடுக்க முடியும். அதுக்கு செய்து காட்டுறதுக்கு ஒரு காலம் வரும். அது அப்போ பேசணும். இப்போ நான் பேசுகிறது என் பக்கத்தில் இருக்க என் தம்பிக்கு, அவருக்கு நிறைய இடையூறை நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அதனால் இப்போ என் தம்பி நீ என்ன சொல்ல வர? அதனால தானே பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு சொல்ல வரியா? கட்சி அதை நான் வேணா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் விழுந்து கும்பிட்டு வரட்டா? மரியாதை கொடுக்குது. நான் ஒன்று கேட்குறேன். பேசுகிறவர் என்ன பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. மாவட்ட செயலாளருன்றாரு, மண்டல செயலாளருங்கிறாரு. மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளரோட ஒரு கட்சி என்ன மரியாதை கொடுக்கும்? அவ்வளோ தூரம் கொடுத்துருக்குல்ல தம்பி. வெளியில் ஒரு மதிக்கிறதுனா எப்படி தம்பி? அப்படிலாம் கலந்து ஆலோசிச்சுலாம் எடுக்க முடியாது தம்பி. அப்படிலாம் பயணிக்கிட்ட உட்காந்துருக்க பேருந்தில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தட்டையும் இந்த வண்டியை எப்படி ஓட்டுறேன், நல்லா ஓட்டுறேன்னா இப்படி ஓட்டலாமா அப்படி ஓட்டலாமாலாம் கேட்டுக்கிட்டு ஓட்ட முடியாது. விருப்பம் இருந்தால் வேலை செய்யலாம், இல்லைன்னா போயிடலாம். இவ்வளோ காலம் இருந்தாங்க இல்லையே. கட்சி வந்து ஒரு வேட்பாளரை வந்து ஒரு தொகுதியில் இருக்கிற அவங்களே தேர்வு செஞ்சு கொடுத்துருவாங்கன்னா கட்சியை நான் நடத்த வேண்டியது இல்லையே. அவங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திக்கலாம். புரியுதா? அது பேசிகிட்டு இருக்க முடியாது. அது தேவையில்லை. இப்போ அது தேவையில்லை. அது ஏன் பிரச்சனை? என் கட்சி பிரச்சனை. நாட்டுக்கோ மக்களுக்கோ அது பிரச்சனை கிடையாது. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவம், கல்வி இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் டாஸ்மாக் அதிகப்படுத்தி அதுக்கான ஏன்னா தம்பி விட்டுலாடு கல்வியை வந்து இலவசம் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க காமராஜர், அவர் வந்து பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லி உணவு போட்டாரு, முட்டை கூட எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, வாங்கன்னு வரவழைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாரு. இங்கே டாஸ்மாக் வர்றதுக்கான முயற்சி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கலாம்ல? அதுக்கான முயற்சி ஏன் எடுக்காமல் இருக்காங்க? கொடுப்போம். இலவசமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் தரமாக இல்லைங்கிறதான் உண்மை. இலவசமாக தான் இருக்குது, தரமாக இல்லை. அது தரப்படுத்துவோம். அதுக்கு தான் அன்னைங்கெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிறோம். என் தம்பியை விட்டுருங்க, அவன் போனதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க. என்னால் அவனுக்கு தம்பி தம்பி இது நம்ம பேசிக்கக்கூடிய இது கருத்து செய்தி. அவனை விட்டுருங்க, தயவு செய்து அவனை விட்டுருங்க. பாதி தம்பி நம்ம போயிட்டு வரேன்.